டீ கடைகளில் வாங்குவோம்ல பண்ருட்டி, அதை இன்றைக்கி வீட்டிலே பண்ணலாம்னு 2 கப்பு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஈஸ்ட்டை வந்து நல்லா பொங்க வச்சு அதை ஊற்றிக்கிட்டு சர்க்கரை 2 ஸ்பூன் சர்க்கரை போட்டிருக்கேன். அப்புறமா உப்பு போட்டிருக்கேன். போட்டுட்டு கொஞ்சம் பால் ஒரு அரை டம்ளர் பால் இருந்துச்சு, அதையும் இந்த மாவோடு சேர்த்துட்டு நல்லா கையால் பிசைஞ்சு நல்லா ரெடியாக சப்பாத்தி மாவு மாதிரி எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சம் வந்து கையில் ஒட்டுறாப்பில் நம்ம பிணைஞ்சி எடுத்து வச்சுக்கிறணும். இப்போ வந்து இதை தட்டை போட்டு மூடி 1 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தடவி வச்சிடலாம், இல்லைனா மேலே காஞ்சு போயிடும். லைட்டாக எண்ணெயை தடவி மூடி வச்சுட்டு இப்போ 1 மணி நேரம் கழித்து எடுத்து வீடியோவில் இப்படி குத்துவாங்க, அந்த மாதிரி குத்தி பார்க்கலான்ட்டு பார்த்தேன். அது மாதிரி வரல, இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு கொஞ்சம் உப்பி இருந்துச்சு. சரி, இந்த மாதிரி தட்டி பார்த்தா நல்லா டப் டப்னு சத்தம் கேட்டுச்சு. அப்போ நல்லாதே இருக்குவோலன்ட்டு அப்படியேவும் உருண்டை உருண்டையாக பிடிச்சி நம்ம எத்தனை பண்ணு வைக்க போகிறோமோ அத்தனை உருண்டை பிடிச்சி வேறு ஒரு தட்டில் வச்சு அதையும் துணியை போட்டு மூடி வச்சுருந்தேன். இப்போ எடுத்து பார்த்தா இப்போதே உண்மையிலே அது வந்து இந்த வீடியோவில் மாதிரியே நல்லா பலூன் மாதிரி உப்பி இருந்துச்சு. இப்போ வந்து அதில் பண்ணு அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒன்று பண்ணுவாங்கள்ல, அது மாதிரியே நானும் பண்ணி அப்படியே இப்போ எண்ணெயில் பொரிச்சு எடுக்கலான்னு பார்த்தேன். அது வந்து நல்லா வரல. அதனால் இட்லி சட்டியில் கீழே உப்பை போட்டு அது மேலே தட்டில் இதெல்லாம் எடுத்து வச்சு அப்படியே வச்சு ஒரு 2 மணி நேரம் சிம்மிலையே வேக விட்டுருந்தேன். சிம்மிலே வெந்து மேலே வெந்துருச்சு. அப்புறம் எடுத்து பார்த்தா கீழே நல்லா கருகி போயிடுச்சு. மேலே வந்து நல்லா சாஃப்டாக உப்பலாக இருந்துச்சு. கலர் மட்டும்தே வரல, மற்றபடிக்கு டீ கடை பண்ண மாதிரியே இருந்துச்சு. ஆனால் இதை வந்து பார்க்குறவங்க டீ கடை பண்ணுன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் எங்கள் வீட்டிலே இதை வந்து மைதா மாவு இட்லியான்னு கேட்குற அளவுக்கு இன்றைக்கி ஒரு பண்ணி என்னோடய உழைப்பே வீணாக போச்சு. இருந்தாலும் பரவாயில்ல.